பாத்தியல்ல எங்கள் அண்ணனோட சாதனையை. தமிழ்நாட்டை இது வரைக்கும் எத்தனையோ முதலமைச்சர் ஆண்டு இருக்காங்க. எங்கள் அண்ணன் மாதிரி இது வரைக்கும் ஒரு முதலமைச்சர் ஆள முடியுமா? வெறும் 3 மாதம் 3 மாதம் 1 லட்சம் கோடி. அந்த 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்களாம் எங்கள் அண்ணன் பக்கத்தில் நிற்க முடியுமான்ற. எங்கள் அண்ணன் தப்பு பண்ணிட்டார். அவர் அன்னைக்கு படத்தில் நடிக்காமல், அந்த மாண்புமிகு மாணவன் ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்தில் நடிக்காமல் அன்னைக்கே அரசியலுக்கு வந்திருந்தார்னா இந்நேரம் தமிழ்நாடு கண்டமாயிருக்கும். தனி கண்டமாயிருக்கும். அதாவது இந்த இந்திய துணை கண்ட மாதிரி இருக்குல்ல, அந்த இந்திய துணை கண்ட மாதிரி தமிழ்நாடு தனி கண்டமாக இருந்திருக்கும். இந்நேரத்துக்கு அவர் அதிபர் ஒரு பேச்சுக்கு சொல்கிற அதிபர் வர்றாருன்னு வைங்கல, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு வந்தார்னா, இந்தியாவுக்கு வந்தார்னா முதல்ல யாரை பார்த்துருப்பார்? மோடியவா பார்த்துருப்பார்? நேராக வந்து எங்கள் அண்ணங்கிட்ட அட்டண்டன்ஸை போட்டு அதுக்கப்புறம் தான் மோடி ஐயாவையே பார்க்க போயிருப்பார். இவ்வளவு ஏன் புடின்னு பனையூருக்கு வந்து வாசலில் பாய் விரித்து படுத்து கிடந்திருப்பார். எப்போ இவரை பார்க்க முடியும்? இவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. ரஷ்யாவை டெவலப் பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை எப்படியாச்சும் வாங்கிட்டு போய் ரஷ்யாவை டெவலப் பண்ணுவான். வெறும் 3 மாதத்தில் எப்போ ஏற்பட்ட சாதனைகள் சார். 1 லட்சம் கோடி வந்துருச்சுன்னு சொல்லி நார்த்தில் ஆல்ரெடி வந்து பரப்பிட்டாங்க. அதான் 3 மாதத்தில் இந்தியாவில் இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு 1 லட்சம் கோடின்றது பேப்பரில் எழுதி வச்சதுக்கு சமம். இன்னும் எந்த கான்ட்ராக்டு சைனாவோட புரிந்துணர்வு ஒப்பந்தம், இது வரைக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தன்றது ஏகப்பட்டது. இந்த பேங்க்கில் லோன் அப்ளிகேஷனுக்கு வரும்ல, அந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி நிறைய இருக்குது. நிறைய இப்போ அதையும் சேர்த்து இப்போ 5 கோடி ரூபாய்க்கு அங்கே ஆஃபீஸ் ரெடி பண்ணுறாங்கல்ல, அந்த ஆஃபீஸில் இதுக்கு ஒரு ஸ்டோர் ரூமை தூக்கி உள்ளே தூக்கி போட வேண்டியது. யார்கிட்ட கையெழுத்து வாங்கினோம்னு 1 மாதம் கழித்து கேட்டால் அவங்களுக்கே தெரியாது. கையெழுத்து போட்டவனும் மறந்துருப்பேன், வாங்கினவனும் மறந்துருப்பேன். ஆமாம்ல, அப்படி ஒரு போட்டோ இல்லை. இந்த உண்மையிலே இப்போ அவங்க நடத்தின அந்த கான்க்ளேவ் இருக்குல்ல, அந்த கான்க்ளேவை பார்க்குறப்ப எங்கள் ஊரில் அந்த திருவிழாவுக்கெல்லாம் இது வசூல் பண்ணுவாங்க. அது கொடுக்குறவன் என்ன சொல்லுவேன், 100 ரூபா போட்டுக்க பாம்பேன். ஆனால் அவன் என்ன சொல்லுவான், என்னன்னு உன் லெவலுக்கெல்லாம் நீ 100 ரூபா போடலாமான்னு, ஒரு 500 1000 போட்டு நான் எழுதிக்கிறேன், நீ அப்புறமா கொடு, இப்போ கொடுக்க வேண்டாம். அவனு சொன்னால் கேட்க மாட்டாங்க. இவங்க போட்டு தொலை, நீ எவ்வளவு எழுதினாலும் அவன் 100 ரூபான்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துருப்பேன். இப்போ அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல சார். ஏன்னா அவனு இப்போ அந்த திருவிழாவில் வாங்குறான் பார்த்தீங்களா, அவனு போகிறவன் வர வேண்டியெல்லாம் போயிட்டு வாங்க மாட்டான். வர உன் பேரில் எழுதிக்கிறேன், நீ அப்புறமா கொடு. அப்போ யார்கிட்ட இருக்கோ ஒரு 1000 ரூபா எழுதுனான்னா 100 ரூபா கொடுக்குறதுல ஒரு 200 ரூபாயாவது கொடுப்பேன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கும். ஆனால் இன்றைக்கி உனக்கு கூட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் சாப்பிட்டானே அதை கண்டுபிடிச்சிருக்காப்புல. அது எப்படி தான் இவங்க கண்ணில் எல்லாம் மாட்டுறதுன்னு தெரியல. தீவிரமாக ஒர்க் பண்ணுறாங்க. அது இவங்க ஒரு பேரலல் கவர்மெண்ட், எதிர்கட்சியாக, சட்டசபைக்கு போகாத எதிர்கட்சியாக இவங்கெல்லாம் உட்காந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சாட்டையில் என்ன சொன்னாப்புல துரைமுருகன், இதில் ஒரு கம்பெனி ஒன்று சைன் பண்ணியிருக்கு. இந்த 1 லட்சம் கோடி கொண்டாந்தான்னு சொன்னாங்கல்ல, அந்த 1 லட்சம் கோடியில் 10,000 கோடி ரூபா ப்ராஜெக்டை ஒரு கம்பெனி சைன் பண்ணியிருக்கு. இந்த லைட் ஹவுஸ் க்ரீனு டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் லிமிடெட். அது திருச்செந்தூர் பக்கத்தில் நாங்கள் 10,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கம்பெனி 10,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுது. அந்த கம்பெனிக்கிட்ட எவ்வளவு முதலீடு இருக்கணும், அந்த கம்பெனி எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும், அந்த கம்பெனி எவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியாக இருக்கணும். முதல்ல 10,000 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் அவங்க அதில் முதலீடு பண்ணியிருக்கு. அவங்க மொத்தம் முதலீடு எவ்வளோ தெரியுமா, 1 லட்சம் ரூபாயா. இதை நான் சொல்லலைங்க, அவர் சொல்லியிருக்கிறாரு, டேட்டாவை எடுத்து வச்சுருக்கிறாரு. இந்த கம்பெனியெல்லாம் எவ்வளோ ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கல்ல, 1 லட்சம் ரூபா கையில் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற ஒருத்தன் 10,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டிருக்கேன். இந்த கவர்மெண்ட்டு அவனை நம்பி கையெழுத்து வாங்கியிருக்கு. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமே ஒரு புருடாதான். அதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் இது வந்துடும் அப்படின்ற கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. அது வருமானன்றதே பெரிய டவுட்டு. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போடுறது, இந்த சொல்லுவாங்கல்ல, நீ எல்லாம் போலீஸா, நீ நாடகத்தில் நடித்தா கூட உன்னையெல்லாம் போலீஸ்னு ஒத்துக்க மாட்டாங்களடா, உன்னை எப்படா ஒரிஜினல் போலீஸ்னு ஒத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அதே கதை தான் அங்கனுக்குள்ளேயும். சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார், 1 லட்சம் ரூபா தான் மொத்தம் முதலீடு. 10,000 கோடி ரூபா யார்கிட்ட வாங்குவேன்? எப்படி 10,000 கோடி ரூபாய் கொண்டாந்து அங்கனுக்குள்ள கவர்மெண்ட் தருமா?
உன் திறமையை நம்பி 10,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி உன்னைய கம்பெனி ரன் பண்ண சொல்லி கவர்மெண்ட்டு உங்ககிட்டேருந்து வாங்கிக்க. அப்படி தானே? தெரியலை சார். அது எந்த கணக்கில் அவங்க பண்ணாங்கன்னு இது வரைக்கும் தெரியலை. இப்போ எல்லாரும் உட்காந்து ஒரே வார்த்தை தான் கேட்குறாங்க, சார் அந்த லிஸ்ட்டை மட்டும் கொடுங்க சார். ஏன் ப்ரெஸ்ஸை உள்ளே விட மாட்டேன்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. ஏன் விட மாட்டேன்றீங்க? அது என்ன இராணுவ ரகசியமா? இல்லை வேறு எங்கேயாச்சும் போயிட்டு ஸ்ரீலங்காவை போயிட்டு அட்டாக் பண்ணி ஸ்ரீலங்காவை நீங்கள் கையகப்படுத்தி ஸ்ரீலங்காவையும் தமிழ்நாடோட இணைக்க போறீங்களா? இல்லை என்ன ப்ராஜெக்டுக்காக நீங்கள் வந்து அதை உள்ளுக்குள்ளே விட மாட்டேன்றீங்க? இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, ஏற்கனவே இந்த உரி சத்திக ஸ்ட்ரைக்கு அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட இந்த புல்வாமா அட்டாக்கில் ஏகப்பட்டு பண்ண அந்த மாதிரி தமிழ்நாட்டில் தனியாக ஏதாச்சும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஏதாச்சும் நடத்த போறீங்களா? இல்லை டெல்லியை வந்து கவுக்கிறதுக்கு ஏதாச்சும் திட்டம் போட போறீங்களா? இல்லை தமிழ்நாடு இந்தியாவோட கேபிட்டலாக மாற்றத்துக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய ஒர்க்கை பண்ண போறீங்களா? எந்த ரகசியம் வெளியில் கசிஞ்சிருன்னு சொல்லிட்டு இப்போ ப்ரெஸ்ஸை உள்ள விட மாட்டேன்ட்டிய? ஏன்னா அவங்களுக்கு அவங்க வெளியில் வந்தோடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்தோடனே கேட்பாங்க, இந்த கம்பெனி ஆல்ரெடி இங்கே இருக்குதுடா. ஏன் இவங்க சொல்கிற எல்லா கம்பெனியுமே ஆல்ரெடி இங்கே இருக்குது. இருக்கிற கம்பெனிக்கிட்ட இருந்தால் இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னா, இந்த தெருவுக்கெல்லாம் போகிறப்ப இந்த எக்ஸ்டெண்டட்னு போடுவாங்க. இல்லை இந்த தெரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்திரா நகர் எக்ஸ்டெண்டட், அந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற கம்பெனி எக்ஸ்டெண்ட். அவன் வேறு எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறான்? இது இல்லாமல் இருக்கிற எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தது ஒத்துக்கிறோம், அதெல்லாம் குறையெல்லாம் சொல்லலை. ஏன்னா உழைச்சிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ உழைச்சிங்கன்னு தான் எல்லோரும் இங்கே பார்த்தாங்களே. ஏன்னா கீர்த்தனா அமைச்சர் இருக்காங்களா, தொழில்துறை அமைச்சர், அந்த தொழில்துறை அமைச்சர் இது வரைக்கும் எங்கே, அதான் இன்ஸ்டா ரீல் அவங்க போட்ட ஒரே ஒரு ரீல், உண்மைதான், ஒரு ரீலில் 1,00,000 கோடி முடியுமா? இது வரைக்கும் எந்த மினிஸ்டர் இந்தியாவில் இப்படி பண்ணியிருக்காங்களா? இந்தியாவோட தொழில்துறை அமைச்சர் 3 மாதத்தில் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டாந்து கொட்டியிருப்பாரான்றது தெரில. ஆனால் தமிழ்நாட்டோட தொழில்துறை அமைச்சர் 3 மாதத்தில் 1,00,000 கோடி ஒரு தனி ஆளாக இருந்து அவங்களோட அந்த சிங்கிள் விண்டோ பாயிண்ட்டை வச்சு அவங்க எவ்வளோ தூரம் நம்பி அந்த இங்கிலீஷ் பேசுகிற ஸ்டைலை நம்பி அந்த அழகில் மயங்கி இவங்கக்கிட்ட பண்ணால் இனிமேல் இவங்கக்கிட்ட அந்த சொல்லுவாங்கல்ல, குடித்தா உங்கள் அக்கா கல்யாணத்தை தான் குடிப்போன்ட்டு, அந்த மாதிரி பண்ணால் நான் கீர்த்தனா எங்கே தொழில்துறை அமைச்சராக இருக்கிறாங்களோ அங்கே தான் போயிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி வந்து கையெழுத்து போட்டு போயிருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி அடமழையாக பெஞ்சு ஓஞ்சிருக்கிறார். அவங்க சொன்னது இது வரைக்கும் ஒன்றும் இல்லை, அத்தனை பேர் வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, 25 வருஷம் கழித்து இந்தியாவை வந்து தாங்கி பிடிக்க போகிற ஒரு இடமே தமிழ்நாடாக தான் இருக்க போகுது. இதை நான் சொல்லலை, அங்கே இருக்கிறவங்க இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அங்கே எதுக்கு தெரியுமா அந்த கான்க்ளேவு? 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், தளபதி விஜய் தமிழ்நாட்டோட நிரந்தர முதலமைச்சர், ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கணும் இல்லையா, ஒரு ஃபோட்டோவுக்கான செலவு. உண்மையிலேயே நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா, எல்லா பேப்பர்லேயும் இன்றைக்கி எல்லா இதுலேயும் இன்றைக்கி கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த காசாவது ரிட்டர்ன் வருமா வராதா? அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க எல்லோரும். ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற ஆளுகளெல்லாம் பார்க்குறப்ப தொழில் முனைவோர் மாதிரி தெரியல, அத்தனை பேரும் வியாபாரிகள், முக்கால்வாசி பேர் வியாபாரிகள். பேலன்ஸ் இருக்கிறதுக்கெல்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே இருந்தவங்க, இது ஆல்ரெடி பேசி முடித்தது, அதை சொல்லணுமா? இப்போ சட்டசபையில் கேட்பாங்களே, சார் என்ன சார் பண்ணுவீங்க நீங்கள் தொழில்துறை நீங்கள் பண்ண அந்த சாதனையோட லிஸ்ட்டை கொடுங்கம்பாங்களே, அப்போ எல்லாம் தெரிஞ்சு போயிடும். எப்படி இதெல்லாம் வெளியில் வராமல் இருக்காது? இவ்வளோ கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி இப்போ இதுக்கு ஒரு பேக்ரவுண்டு செக்குன்னு ஒன்று பண்ணியிருப்பீங்களா மாட்டீங்களா? நானும் இந்த சதுரங்க வேட்டையில் ஏமாற்றுவாங்க இல்லை, அந்த மாதிரி வந்து நானும் தொழிலதிபர் தான் சொல்லி உங்களை ஏமாற்றிட்டாள் எல்லாரும். என்ன நமக்கு இவ்வளோ ப்ராஜெக்ட் இருக்குது, நமக்கு கடல் அவ்வளோ அரபிக்கடல் இருக்கிறது பூரா நம்மளோடது தான். சேக்கு பூரா என் வீட்டில் வேலை பார்த்து வந்தேன், அந்த அரபியில் இருக்கிறவங்க நான் பார்த்து என்ன கிணறு வச்சு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அவங்க நாடே நல்லா இருக்குது. அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி ஏமாற்றிட்டாலா என்ன? இப்போ இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் என்னைக்கு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும், ஒரு டேட் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா வந்துருச்சுட்டாங்க, 1,00,000 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு உள்ளே வந்துருச்சு, 1,00,000 பேருக்கு வேலை ரெடியாக இருக்குது, 10 நாள் அத்தனை பேர் வேலைக்கு போயிடுவாங்க. எந்த இடத்துல இவங்க ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்கன்னு இவங்க கூப்பிட்டு இப்போ என்ன இதோட இதுனா,
இந்த ஆட்சியில் எங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக பர்மிஷன் கிடச்சிருச்சு. ஒரு இடத்துல ஈஸியாக பர்மிஷன் கிடைக்கிறதுனால அந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது அர்த்தம். போன ஆட்சியில் ஒருத்தர் சொல்கிற 2 வருஷம் ஆச்சு. அப்போ 2 வருஷமாக அவங்க எவ்வளவோ மிஸ்டேக்கை நடத்தியிருக்கிறாங்க, என்னென்னமோ விதத்தில் அடி வாங்கியிருக்கு. ஐயா, திமுக ரொம்ப சுத்தமான கை, ஒன்றுமே பண்ணாதவங்க, யாருக்கிட்டையும் காசை கறக்கவே அப்படிலாம் சொல்லலை. அவங்க என்ன வேலையை பண்ணாலும் செய்கிற வேலை சுத்தமாக இருக்கும். அதையும் நீங்கள் ஒத்துக்கணும். அவங்க அவ்வளோ இப்போ சொல்கிறீங்கல்ல, எங்களுக்கு கொட்டுன்னு கொட்டுது, உங்கள் சார் மூஞ்சிக்காவா கொட்டுது சொல்கிறாங்க. வெறும் 2 வருஷ கட்சி, 2 வருஷ கட்சியெலாம் இல்லை, அது 3 மாத கட்சி தான். அது எலெக்ஷன் அப்போ என்ன வேலை பார்த்தேன், என்ன பிரச்சாரம் பண்ண, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போன, ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த 2 மாத கட்சி இருக்குல்ல, அதை நம்பி 1 லட்சம் கோடி ரூபா என்ன ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நீங்கள் சொன்ன அந்த 1 லட்சம் கோடினே வச்சுக்கோமே, இந்த திராவிட கட்சிகள் இதை கிட்டத்தட்ட 65 வருஷத்துக்கு மேலே ஆண்டுருச்சு. அவங்க ஆண்டதுனால தான், அவங்க இத்தனை நாள் கொண்டாந்து சேர்த்த அந்த குட்வில்னால தான், அவங்க செஞ்ச அந்த இம்ப்ரூவ்மெண்ட்னால தான், அவங்க கொடுத்த அந்த ஒத்துழைப்புனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நம்புகிறாங்க. விஜய் சாரை நம்பி அவனை இன்வெஸ்ட் பண்ணலை, அதை நல்ல தாவேக்காவை நம்பி அவனை இன்வெஸ்ட் பண்ணலை, தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு அந்த அளவுக்கு குரோத்தை காமிச்சிருக்கு. இதை ஒட்டு மொத்தமாக எடுத்து என் பேரில் எழுதுங்க, ஸ்டிக்கர் ஒட்டுங்க, இங்கே ஸ்டிக்கர் ஒட்டுங்க, நாங்கள் தான் செஞ்சுருக்கோம், நாங்கள் தான் இதை பண்ணோம், அந்த ஸ்டிக்கரை தான் இப்போ இவங்க ஒட்டிகிட்டு இருக்காங்க. தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் தெரிய வர அது வரைக்கும் ஆடுங்க, வேறு